வாங்க துபாய் குடும்பம். என் பிள்ளைகளா, உங்களுக்கு டூர் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். சரி பிள்ளைகளா, சரி சரி. நாங்க இப்ப என்ன செய்யணும்? அந்த ஆத்துல போய் குளிக்கணுமா? போட்டிங் போறோம்மா. போட்டில் போனால் நல்லா இருக்கும்ல. முதல்ல இந்த படியில் இறங்கி கீழே போங்க. அங்கே போய் நில்லுங்க, நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாரேன். அதுக்கு பிறகு போட்டில் ஏறி போவோம். போட்டிங் போய் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வேணால் குளிங்க. குளிக்கிறதுக்கும் இடம் இருக்குது, போட்டிங் போகவும் இடம் இருக்குது. சரியா? அப்படியா? சரி தலைவரே. சரிப்பா, போங்க. கூட்டம் வர்ற நேரமாக இருக்குது. கூட்டமாயிட்டுன்னா பிறகு போட்டு கிடைக்காது. சீக்கிரம் போய் நில்லுங்க, மற்ற ஆட்களை கூட்டிகிட்டு வாரேன். பாத்திமா, சீக்கிரம் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வா. நேரம் ஆயிட்டுன்னா போட்டு கிடைக்காதாமே. ஏ பிள்ளைகளா, சீக்கிரம் வாங்க போவோம். தலைவா தலைவா, ஒரு சரிதம் எழுது தலைவா. ஏம்மா போங்கம்மா, கீழே இறங்கி போங்க. நேரம் ஆகுது பாருங்க. நாங்கள் போகிறது இருக்கட்டும், நீங்கள் எதுக்கு கயத்துக்கு அந்த பக்கம் நிற்கிறு? இங்கிட்டு வந்தால் தானே படியில் இறங்கி போக முடியும். வாரேம்மா, வாரேன் வாரேன். முதல்ல ஆட்கள் எல்லாம் அனுப்பி விடணும்ல. அங்கனே நின்று இடிச்சுக்கிட்டே நின்ன மாதிரி இருக்கும்ல. அதை இங்கிட்டு தள்ளி வந்து நிற்கேன். எல்லாரும் போன பிறகு இங்கிட்டு இருந்து அங்கிட்டு தாவி வந்துடுவேன். தவக்கலை மாதிரி இங்கிட்ட அங்கிட்டு தாவிக்கிட்டே அலைவீரோ? எப்பா ராமு, உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போப்பா. நெட்டம்மா, சும்மா இருக்க மாட்டியா? வா, நம்ம போவோம். போவும் ராமு, இருங்க. அதுக்கு முன்னால் தலைவர் எப்படி தவக்கலை மாதிரி தாண்டுதாருன்னு பார்த்துட்டு போவுமே. கடவுளே, நான் தாண்டறத வேடிக்கை பக்கவா நிற்கா? நெட்டம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வா, நம்ம போட்டில் போய் வெயிட் பண்ணுவோம். போட்டலையா? இருங்க, இவர் தாண்டறதை பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா போட்டுன்னு கிடைக்கிறே. சரி வாங்க போவும். நெட்டம்மா, நம்ம 2 பேரும் சேர்ந்து தனியாக ஒரு போட்டில் போவோமா? தனியாக போனால் ஜாலியாகவே இருக்காது. கூட்டத்தோட கூட்டமாக போனால் தான் நல்லா இருக்கும். சுத்த ரசனை கட்டவா. ஒரு ரொமான்டிக்காக போகலான்னு நினச்சா இவளுக்கு புரியுதா? என்ன செல்லத்தாயக்கா, தனியாக வாரிக்க? உங்கள் மகன் எங்க? அவன் என்னைக்கு என் கூட வந்தான்? அவன் அந்த குதிரவால்காரி கூட எல்லாம் அலைவான். மருமவளை இப்படிலாம் சொல்லலாமா? சொல்லி சொல்லி பழகிறது. வாயில் எப்ப பார்த்தாலும் அதே தான் வருது. சரி சரி, நீங்கள் எப்படியோ சொல்லிக்கோங்க. போங்க, அங்கே போய் போட்டில் ஏறுங்க. ஆட்டும் போறேன். தலைவரே, இந்த சைடுல ஒரு பெரிய போட்டு சும்மா நிக்கி. இங்க இருந்து அதுக்குள்ள குதிச்சிரட்டா? குதிக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நேராக போங்க. ஒரு 4-5 போட்டுக்கு சொல்லி வச்சிருக்கு. அங்கே நம்ம ஆட்கள் இருப்பாங்க. போய் ஏறி உட்காருங்க. அப்படியா? குதிக்க வேண்டாமா? சரி போறேன். எல்லாம் வித்த காட்டுற கும்பலாவே இருக்கு. இதுகளை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியலையே. கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து. நேத்து குளிரா இருந்துச்சுன்னா இன்னைக்கு என்ன சூடாவா இருக்கு? இன்னைக்கும் குளிரா தானே இருக்கு. ஏக்கா, அது சும்மா ஒரு பாட்டுக்கா. பாட்டு தானே பாடுனே. வயசான ஆட்களை பூரா மொத்தமா இந்த போட்டில் தள்ளி அனுப்பி விட்டாங்க போல. மற்றதெல்லாம் எல்லாம் தனித்தனியா வருது. சம்மந்திமா, வயிறு பசிச்சுதுன்னா சொல்லுங்க, என்ன பைக்குள்ள பிஸ்கெட் வச்சிருக்கேன், தாரேன். அப்பா, நான் என்ன பச்சை குழந்தையம்மா? பிஸ்கெட் இருக்கு 100 தடவை சொல்லிட்டாங்கம்மா. ஹாய் கோழி முருகன் சித்தப்பா. பாத்தியா, என்னைய மட்டும் தனியா இந்த போட்டில் அனுப்பி விட்டுட்டு நீங்க 2 பேரும் சோடி போட்டுட்டு வரீங்களோ? ஏல, இந்த போட்டு ஜாலியாக இருக்குல்ல. நாங்களே காலை வச்சு மிதிச்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டு வரோம். அப்படியா? நல்லா இருக்கோ? ஆமா சூப்பரா இருக்கு. ஏல கோழி முருகா, நீ இங்கே வந்திருக்கலாம் தெரியுமா? நல்லா சூப்பராக இருக்கு. திட்டம் போட்டு போன்னு என்னைய விரட்டி விட்டுட்டு இப்ப வந்திருக்கலாம்னு சொல்லுதே. என்ன திடீர்னு போட்டில் எந்திரிச்சு நிக்கீங்க? உட்காருங்க. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். லலலா 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 லலலா. ஆமா, பெரிய 1000ல் ஒருவன் எம்ஜிஆர் நாகேசன் நினைப்பு மனசுல. அவங்கடக்கம் பொறாம பிடிச்ச பைய, நீ ஆடு மருமோளே. வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா? வலிக்கு தண்ணிக்குள்ள விழுந்துட்டு என்ன செய்வே? கவலைப்படாதே சகோதரா, எங்க அம்மா கருமாரி காத்து நிப்பா, மங்கம்மாவ காத்து நிப்பா. கவலைப்படாதே சகோதரா. என்னடி ஒத்த ரோசா ஆடிக்கிட்டு கிடக்க? என்ன விஷயம்? சந்தோஷம் சந்தோஷம், வாழ்க்கையில் பாதி பலம். என்னது? என்கிட்ட சண்டைக்கு வர போறியா? ஓல்டு லேடி, காது மிஷின் மாட்டலையா? யார பார்த்து ஓட்ட பல்லுன்னு? எனக்கு எல்லா பல்லும் நல்லா இருக்கு. பாக்கியா பாக்கியா பாக்கியா? நான் என்ன பல் டாக்டரா? பல்ல ஆன்னு திறந்து காட்டிக்கிட்டு இருக்கீங்க. வாயை மூடுங்க. யார பார்த்து பல்லு தேய்க்க மாட்டியான்னு கேட்டேன். ஒரு நாளைக்கு 2 தடவை பல்லு தேய்ப்பேன். மருமோளே, அவகிட்ட தேவையில்லாம வாயை கொடுக்காத.
எத்தே சும்மாவே இருக்க மாட்டேங்காகத்தே, வம்பிழுத்துக்கிட்டே இருக்காங்க. பாவம் மருமோளே, அவளுக்கு காது கேட்காதுல்ல, காது மிஷினை வேற தொலைச்சிட்டா. பிறகு அவள் என்னத்தையாவது ஒன்று பேசத்தான் செய்வா, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடணும். என்ன அவங்களுக்கு சப்போர்ட் அடிச்சு பேசுதீங்க? உனக்காண்டி தான் பேசுதேன், புரிஞ்சுக்கோ. அவட்ட போய் வம்பிழுக்காத, பிறகு அவ கீழே தள்ளி விட்டுருவா. பிறகு நீ தான் தண்ணிக்குள்ளே உழுவ. தண்ணிக்குள்ளே ஒரு பெரிய முதல்ல கிடக்கான், உன்னைய முழுங்கிரும். பரவாயில்லையா? முதல்ல கிடக்கா? எம்மாடி, இந்த கிளவி தள்ளி விட்டாலும் விட்டுரும். பேசாம அமைதியே இருக்கிறதா நம்மளுக்கு நல்லது. ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்ன, பேசிய பேச்சு என்ன? காதல் வளர்த்தேன், காதல் வளர்த்தேன், உண்மையில் நானும் புள்ள காதல் வளர்த்தேன். இதயத்தின் உள்ளே செடி ஒன்று தான் நட்டு வளர்த்தேன். ஒன்ன அதில் பூவா நீயே தான் பூத்த உடனே காதல் வளர்த்தேன். சூர்யா, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு சிம்ரன்? கேளு. இதயத்துக்குள்ள செடி நட்டி வச்சிருக்கேன்னு சொன்னியே, மண்ணு போட்டியா உரம் போட்டியா? எப்படி வளரும்? தினம் எப்படி தண்ணி ஊத்துவ? சிம்ரன், இது வெறும் பாட்டு தான். சிம்பு அண்ணன் பாடுவார்ல, அதை நானும் பாடுனேன். பாட்டுனாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? இதயத்துக்குள்ள எப்படி செடியை நட்ட முடியும்? எம்மாடி, இவகிட்ட பாட்டு பாடும்போது ஜாக்கிரதையா பாடணும். இல்லைன்னா கேள்வி மேல கேள்வி கேட்பா, நம்மளுக்கு பதில் சொல்ல தெரியாது. நம்ம தான் பேய் மாதிரி முழிக்கணும். எப்ப நீ பேய் மாதிரி பெறவு முழிக்கலாம். முதல்ல வேகமா போ, பின்னால ஆளுக்கு வர வேண்டாமா? யாரது கத்துனது? நான் தான் கத்துனேன். இப்ப என்ன? அதான் இவ்வளோ இடம் இருக்குல்ல, என் போட்டை இடிச்சுக்கிட்டு தான் வரணுமோ? அங்கிட்டாம போக வேண்டியது என்ன? அதெல்லாம் போக முடியாது, இங்கதான் போவோம். இங்கே தான் போவீங்கன்னா மெதுவாக போங்க. நாங்கள் அப்படித்தான் போக முடியும். உங்கள் போட்டு மோட்ரு போட்டு வேகமாக போகுது. நாங்கள் காலை வச்சு தானே அழுத்திக்கிட்டு போக வேண்டியிருக்கு. எப்ப என்னப்பா, அவ தான் பேசுதானே, நீயும் கூட கூட பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ பேசாம போ, அவ பேசலாம், நீ ஏன் கேட்க? லட்சுமி அக்கா, பார்த்தீங்களா? ஆரஞ்சு மண்டையனுக்கும் சிம்ரனுக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்குல்ல? ஆமாட்டி, பிள்ளைகளுக்கு ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. வீட்டில் போய் சுத்தி போடணும். எந்த கொள்ளிக்கண்ணெல்லாம் பட்டுச்சோ தெரியல. ஆமா, பெரிய கொள்ளிக்கண்ணு பட்டுற போகுது. நம்மளைத்தான் சொல்லுதாக ராதா, பாத்தியா? தெரியுது தெரியுது. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா போறத பார்த்தா எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆரஞ்சு மண்டையும் என் கூட தானே வரணும். எதுக்கு அந்த பிள்ளை கூட தனியே போறான்? என்னைய மட்டும் இப்படி கூட்டத்தோட கூட்டமா போட்டுட்டு அவ கூட போறது நியாயமா? ஏமா சிம்ரன், எப்ப ஆரஞ்சு மண்டையா, ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பக்கம் திரும்பி ஒரு போஸ் கொடுங்களே, நான் உங்களை ஒரு போட்டோ எடுக்கேன். ஐ, எங்கள் ரெண்டு பேரையும் ஃபோட்டோ எடுக்க போறீங்களா? சரி இருங்க, போஸ் கொடுக்கும். கொடுங்கப்பா, கொடுங்க கொடுங்க. அட 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 அட, சூப்பர் சூப்பர் சூப்பர். போஸ் கொடுக்க சொன்னா நல்லா அழகா கொடுக்கியே. உசுரே நீதானே நீதானே, எதுவும் வேண்டாமே வேண்டாமே. பாட்டாவே பாடிட்டியா? சூப்பர்ப்பா, இரு போட்டோ எடுக்கேன். எடுத்தாச்சுப்பா, ரொம்ப சூப்பரா இருக்கு போட்டோ. சிம்ரன், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ சூர்யா. இதெல்லாம் தேவையாம்மா? என்ன வரத்துக்கு வராளுக? ஓவரா தான் பேக்கிட்டு இருக்காளுக செல்வி. இவளுகளெல்லாம் சும்மா விடக்கூடாது. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க எல்லாரும் என் மனசை கஷ்டப்படுத்துறதுக்குன்னே எல்லாம் செய்யறாங்க. எனக்கு வர்ற கோவத்துக்கு இந்த சிம்ரன் பிள்ளையை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு கொல்லணும் போல இருக்கு. அப்படித்தான் செய்யணும் போல. பேசாம இந்த பிள்ளை எங்கேயாவது தண்ணிக்குள்ள தனியா நிக்கும் போது உள்ள தள்ளி விட்டு முக்கி கொல்ல போறேன். ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நல்ல கண்ணு, நொல்லி கண்ணு, சுத்தி இருக்கிற கெட்ட கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போகட்டும். இந்த பிள்ளைங்க ரெண்டு சந்தோஷமா இருக்கட்டும். முதலெல்லாம் பாவம் இந்த நிம்மி பிள்ளை, அந்த பிள்ளைக்காண்டி ஆரஞ்சு மண்டையனையும் சிம்ரனையும் பிரிக்கலான்னு தான் நினைச்சேன். இப்பெல்லாம் இவளுக்கு பண்றத பார்த்தா எனக்கே கோவமா வருது. பேசாம இந்த நிம்மி பிள்ளைக்காண்டி இல்ல, இவ துட்டு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் பேசாம இவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தையும் கெடுத்து ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுறணும் போல இருக்கு. என் பிள்ளைகளா, நல்ல சந்தோஷமா இருங்க. ஊருக்கு போன உடனே உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் தான். உங்க அம்மா எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஊருக்கு போய் பாரு கல்யாணம் எப்படி தடபுடலாம் நடக்க போகுதுன்னு. யாரும் உங்களை பிரிக்க முடியாது. பிரிக்கணும்னு திட்டம் போட்டா கூட உங்க அம்மா ஏதாட்டும் ஒன்று பண்ணி விட்டுருவாங்க. இவளுக்கு பேசுறது பூரா நம்ம பேசுறது கேட்டு பேசுதாளுகளா இல்ல அவளுகளே பேசுதாளுகளா? நான் பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரியே இருக்கே. யாராட்டும் உங்க கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க அம்மா கல்லை கட்டி கடல்ல போட்டுருவாங்க. ஜாக்கிரதையா இருந்துக்கிட வேண்டியதான் எல்லாரும். கல்லு கட்டி கடல்ல போட்டுருவாங்களா? நம்மளத்தான் சொல்லுதாங்களோ? புரியறவங்களுக்கெல்லாம் புரிஞ்சா சரிதான். செல்வி, எனக்கு நல்லா புரியுது. உனக்கு புரியுதா? தண்ணி கடியில போட்டா என்ன செய்யன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பேசாம இரு. இவங்க ரெண்டு பேரையும் நம்பிக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு கல்யாணம் நடக்காது. நம்மளே தான் ஏதாட்டும் ஒரு திட்டத்தை போடணும்.
போட்டோ நல்லா அழகா இருக்கணும், சரியாம்மா? ஆமாட்டி, நாங்கள் 6 பேர் சேர்ந்து ஒன்றா இருக்கிற மாதிரி இப்போ தான் நல்ல ஃபோட்டோ எடுக்கும். நல்லா எடுத்து கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயே, நல்ல பிரிண்ட் போட்டு நடு வீட்டுக்குள்ளே மாட்டி வச்சிடலாம். சரி கிழவி, நல்லா எடுத்து தாரே. ராதா, இங்க என்ன கூத்து நடக்குன்னு வந்து பாரு. என்ன நடக்கு? இவளுக்கு மட்டும் எப்படி ஜாலியா இருக்காளுக, நம்மளுக்கு மட்டும் அடிமேல 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 அடின்னு உளுந்துகிட்டே இருக்கு. இவளுக்கு மட்டும் எந்நேரமும் ஜாலியா தெரியுதாளுகளே. அதானே, ஊர்ல இருக்கிற நாய் பேயெல்லாம் நம்மளதான் வந்து அடிக்கி கடிக்கி, இவளுக்கு மட்டும் ஜாலியா எப்படி இருக்கலாம்? ஒரு பேய் கூட நம்ம ரூமை தான் தேடி வருது. நம்மளுக்கு தலை வீதி அப்படி இருக்கு. நம்ம 2 பேரும் சோத்துக்கு நாய் படாத பாடுபட்டுட்டு கிடக்கும். இவளுக்கு மட்டும் இங்க எப்படி ஜாலியா இருக்கலாம்? இதுக்கு ஒரு வழி கட்டணுமே. நம்ம என்ன செய்ய முடியும்? எனக்கெல்லாம் வர்ற கோவத்துக்கு இவளுகளை பூரா தண்ணிக்குள்ள அப்படியே முக்கி முக்கி கொல்லணும் போல இருக்கு. எல்லாம் அந்த நிம்மி பிள்ளையால வந்தது. ஒழுங்கா துட்டு கொடுத்துருந்துச்சுன்னா இதெல்லாம் தேவையா? நம்ம பாட்டுக்கு சோத்தை தின்னுட்டு வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல. ஆமா, பார்க்கத்தான் அவ ஒற்றை குச்சி மாதிரி இருக்கா. நம்மள என்ன பாடுபடுத்துதா? சரியான கிரிமினலா இருப்பா போல. ஊருக்கு போன பிறகு ஆரஞ்சு மண்டையனை கெட்டி வையின்னு நம்மகிட்ட தானே வருவா. அப்ப பாத்துக்கிடுவோம் அவளை. இப்ப சோத்துக்கு இல்லாம கிடக்கும். ஊர்ல போய் அவளை பார்த்து என்ன செய்ய? நான் மட்டும் என்ன செய்ய ராதா? கையில வலுசா துட்டு கிடையாது. பயிர் வேற பசிக்கி. நேத்து காலையில சாப்பிட்டது, மத்தியானம் சாப்பிடல, ராத்திரி சாப்பிடல, இன்னைக்கு காலையில சாப்பிடல. இப்படியே அலைஞ்ச என்ன செய்ய? எங்கனையாவது மயக்கம் போட்டு உளத்தானே செய்வோம். கவலைப்படாத செல்வி, நம்ம வேணா தலைவர்கிட்ட போய் கேட்டு பாப்போம், சாப்பாட்டுக்கு துட்டு தாங்கன்னு. அவர் தருவாரு. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படலம்மா. நான் எங்கேயாவது உளுந்து செத்துருவேன்னு நினைக்கேன். கவலைப்படாத செல்வி, உன் உயிர் போறதுக்குள்ள எப்படியாட்டு நான் தலைவர்கிட்ட சொல்லி உனக்கு சோறு வாங்கி தந்துருதேன். தலைவர்கிட்ட போய் சொல்லி துட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோயே, நம்ம ராணியக்கிட்ட போய் சொல்லுவோம். அவங்க மகனும் அந்த இளிச்சக்கா மகளும் பழகிட்டு இருக்காங்கல்ல, அதை பத்தி ஏதாவது ஒன்று போட்டு கொடுப்போம். அப்பனா அவங்களாவது துட்டு தருவாங்க. பாத்தியா, உனக்கே நல்ல நல்ல ஐடியாவா வருது. சரி வா, போய் அந்த ஐடியாவெல்லாம் செய்யுவோம். இவளுக்கு என்ன போட்டோ பிடிக்கிறது? வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போட்டோ பிடிப்போம். முதல்ல வா, அந்த தண்ணிக்குள்ள போய் குளிப்போம். நல்லா ஜாலியா இருக்கும். ஆட்டும் ஆட்டும் குளிக்கும். பிறகு ராணியக்காவை போய் பார்த்து பேசுதோம். தலைவர்கிட்ட முதல்ல கேட்போம். தலைவர் கொடுக்கலன்னா பிறகு ராணியக்காவை பார்ப்போம். எப்படினாலும் சரி, முதல்ல வா, நல்லா போய் குளிச்சுட்டு வருவோம். எல்லாரும் நல்ல சிரிச்சா தானே போட்டோல நல்லா இருக்கும். ஒழுங்கா சிரிங்களே. இப்பதான் பார்க்க நல்லா இருக்கு. இருங்க, அழகா போட்டோ எடுக்க. எடுத்தாச்சு எடுத்தாச்சு. 4-5 போட்டோ நல்ல அழகழகா எடுத்திருக்கேன். எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கோங்க. சரிட்டி, போனை கொடு. சரி, நான் போயிட்டு வரேன். நீங்க எல்லாரும் இதே மாதிரி எப்பவும் ஒற்றுமையா சந்தோஷமா இருங்க. செல்வி, பாத்தியா இவளுக்கு பண்றது? ஆடுறது, பாடுறது, போட்டோ எடுக்கிறது என்ன கூத்தா இருக்கு. ஆமா ஆமா, நானும் பார்க்கத்தானே செஞ்சேன். நம்மளுக்கு கேட்கணும்னு வேணுக்குனே பேசுற மாதிரி பேசினாளுங்க. பாத்தியா, இந்த நிம்மி பிள்ளை நம்மளுக்கு ஒத்துழைக்க மாட்டேக்காளே. அவ சரிப்பட்டு வந்தாதானே நம்ம வேலையை பார்க்க முடியும். நான் முடிவு பண்ணிட்டேன் ராதா, இந்த நிம்மி பிள்ளை வந்தாலும் சரி வரலன்னாலும் சரி, ஆரஞ்சு மண்டையனுக்கும் சிம்ரனுக்கும் கல்யாணம் நடக்க விடக்கூடாது. ஏதாட்டும் ஒன்று பண்ணி கல்யாணத்தை நிறுத்தணும். நம்ம என்ன செய்ய முடியும்? கல்யாணத்துல போய் சோத்தை தின்னுட்டு வர வேண்டியதா. வேற என்ன செய்ய? அது எப்படி ஒன்னால இப்படி பேச முடியுது? அவளுக்கு எல்லாம் சேர்ந்து நம்மள என்ன பாடுபடுத்தி இருக்காளுங்க. சும்மா விடலாமா? என்ன செய்ய முடியும்? நானும் யோசிச்சு யோசிச்சு பார்க்க என்ன செய்யன்னு ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேக்கி. ஐடியா வரும், வராம எங்க போயிட போகுது? அப்பனா மறுபடியும் நம்ம அந்த நிம்மி பிள்ளைகிட்ட தான் போய் பேசணும். ஏதாட்டும் ஒன்று பேசி கீசி அந்த பிள்ளையை ஏமாத்தி கல்யாணத்தை கெடுக்கிறதுக்கு ஏதாட்டும் ஒரு வழி பண்ண வேண்டியதுதான். சரி பாப்போம், குளிச்சுட்டு அந்த பிள்ளைகிட்ட போய் பேசி பாப்போம். சரியா? அந்த பிள்ளைய கொஞ்சம் ஈஸியா ஏமாத்திரலாம் தான் நினைக்கேன். பேசி புரிய வைப்போம். மீனுக்குட்டி, பாத்தியா, இங்கதான் நம்ம நீச்சல் அடிக்க போறோம். அப்படியாப்பு? சரிப்பு, இங்கேயே நீச்சல் அடிப்போம். என்ன செல்வி, திடீர்னு இந்த கிழவிய 2 பேரும் நம்ம கூட சேர்ந்து குளிக்க வந்திருக்காளுங்க. எதுவும் திட்டமா இருக்குமோ? லட்சுமி எதுவும் திட்டம் போட்டு அனுப்பி விட்டுருப்பாளோ? சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காது ராதா. நீ எல்லாரையும் சந்தேகப்பட்டுட்டு கிடக்காத. இந்த பாட்டிக்கு 2 பேருக்கும் எந்த விஷயமும் தெரியாது. அதுக பாட்டுக்கு குளிக்க வந்திருக்கு. ஒண்ணுக்கு காது கேட்காது, ஒண்ணுக்கு பாதி நேரம் கண்ணு தெரியும், பாதி நேரம் கண்ணு தெரியாது. இதுகளை வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்ய போறாளுங்க? அதுவும் கரெக்டு தான். மீனுக்குட்டி, நீ தினம் கடலுக்கு மீன் பிடிக்க போவியே, நல்ல ஜாலியா இருக்கும்ல? எங்கப்பு ஜாலியா இருக்கு?
மீனை பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ள நாக்கு தள்ளிடுதுப்பு. ஓ ரொம்ப ஜாலியா இருக்கா? சரி சரி. ஜாலியா இல்லப்பு, ஜோலியா போக வேண்டியிருக்கு. என்ன செய்ய, மீனை பிடிச்சிட்டு வந்தா தானே பொழப்ப நடத்த முடியும். பரவாயில்ல பரவாயில்ல, நீ ரொம்ப ஜாலியா செய்யுதல்ல, அதனாலதான் உன்னால கடலுக்குள்ள தினமும் போயிட்டு போயிட்டு வர முடியுது. இவ ஒரு விளங்காதவ, நான் ஒன்று சொன்னா இவ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காளே. பாத்தியா, இவளுக்கு திட்டம் போட்டு வந்திருக்காளுன்னு சொன்னேன். இதுக்கு ரெண்டு ஆளாளுக்கு மாத்தி மாத்தி என்னத்தை பேசிட்டு உளறிட்டு கிடக்கு பாரு. ஆமா செல்வி, பேசுறது கேட்டாலே புரியுது. இவங்க ரெண்டு பேரும் என்னத்தையோ பேசிட்டு கிடக்காங்க. சரி வா, நம்ம குளிச்சது போதும். அந்த நிம்மி பிள்ளைய போய் பார்த்து பேசுவோம். பிறகு அடுத்த திட்டத்தை போடணும்ல. ஆமா செல்வி, போவுமா? ஐஸ் நல்லா இருக்கு. இந்த சில்பாவை கண்டே பிடிக்க முடியல. வயிறு வேற பசி கொள்ளுன்னு கொள்ளுது. என்ன செய்யனே தெரியல. யாருமே சோறு தர மாட்டேக்காங்க. அங்கனுக்குள்ள ஒரு சின்ன பிள்ளை ஐஸ் தின்னுக்கிட்டு இருந்துச்சு. அதுட்ட இருந்து ஐஸை புடுங்கிட்டு வந்து தின்னுக்கிட்டு இருக்கேன். இப்படியே போனா என்ன செய்ய? சில்பாவை எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியலையே. யோ, சின்ன பிள்ளைகிட்ட இருந்து ஐஸை பிடுங்கிட்டு போயிருக்க, உனக்கு வெக்கமா இல்லையா? என்ன ஐஸ் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. ஐஸ் வேணா சொந்த துட்டை போட்டு வாங்கி திங்கணும். இப்படி பச்சை பிள்ளைகிட்டே பிடுங்கி திம்பாங்க. சொந்த துட்டு எங்க இருக்கு? சில்பாட்டில இருக்கு. சில்பா எங்க இருக்கா பாத்தீங்களா? யோ, நீ என்ன லூசா? நான் ஒன்று கேட்டா நீ ஒன்று பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. சில்பாவை பாத்தீங்களா? பதில் சொல்லுங்க. யோ, யார் சில்பா? அவ என் பொண்டாட்டி. அரை ட்ரௌசர் போட்டு அலைவாளே, அவளை பாத்தீங்களா? எனக்கு இதான் வேலையா? யார் அரை ட்ரௌசர் போட்டிருக்கா முழு ட்ரௌசர் போட்டிருக்கான்னு பார்த்துக்கிட்டு அலையிறது? பிள்ளைகிட்ட இருந்து ஐஸை பிடுங்கி தின்றுக்கல்ல, முதல்ல துட்டு எடு. துட்டு இல்லையே. துட்டு இல்லைன்னா பிச்சை எடுத்து திங்க வேண்டிதானே? இப்படி எதுக்கு பிள்ளைகிட்ட பிடுங்கி திங்க? என்ன உங்ககிட்ட பிச்சை கேட்கனே? எனக்கு சாப்பாடு வாங்கி தாங்களே. சரியான மெண்டலா இருப்பான் போல. வா பாப்பா, நான் போய் உனக்கு வேற ஐஸ் வாங்கி தாரேன். ஏனே போவாதீங்கண்ணே, சில்பாவை கண்டுபிடிச்சு கொடுங்க. இல்லைன்னா சாப்பாடாவது வாங்கி கொடுத்துட்டு போங்கண்ணே. 2 நாள் ஆயிட்டு சாப்பிடல. வாங்கி தரேன் பாப்பா, நீ வா. ஏனே அப்படியே சேர்த்து எனக்கும் ஐஸ் வாங்கி தாங்கண்ணே, நல்லா இருக்கு. இரு, உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கேன். போலீஸ்காரங்க ஐஸ் வாங்கி தருவாங்களா? போலீஸ்காரங்க தானே, நல்ல ஐஸ் வாங்கி தருவாங்க. உன் தோலை உரிச்சிட்டு பெரிய ஐஸ் கட்டி எடுத்து அது மேல படுக்க வச்சு உன்னைய தேப்பாங்க. அதெல்லாம் வேண்டாண்ணே, ஐஸ் மேல படுத்தா நல்லா இருக்காது. ஐஸை தின்னாதான் நல்லா இருக்கும். சரியான மெண்டலா இருப்பான் போல, சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு பைத்தியம் முடிச்சிரும். பேசாம நம்ம போயிருவோம். என்ன எங்க போறீங்க? நில்லுங்க, எனக்கு ஒரு 10 ஐஸ் வாங்கி கொடுத்துட்டு போங்க. வாயில் ஏதாவது வந்துட போகுது, பேசாம போயிரு. ஊ லலலா, ஊ லலலா, ஊ லலலலலலலலா. ஏ கடவுளே, இந்த சோத்து மூட்டையில இங்க நிக்கா. இவன் எப்படி இங்க வந்தா? இவனை ஒரு ஹோட்டல்ல தானே இறக்கி விட சொன்னேன். அந்த டிரைவர் எங்க இறக்கி விட்டா? இந்த பையன் எப்படி இங்க வந்தா? நாம வந்திருக்கோம்னு தெரிஞ்சு வந்திருப்பானோ? இல்லையே, இவங்கிட்ட துட்டு எதுவும் கிடையாது. என்ன செஞ்சிருப்பா? என்ன செஞ்சா எனக்கு என்ன? இவன் எப்படியோ போய் தொலையட்டும். நம்ம ஆட்கள் யாரும் இவனை பாத்திர கூடாது. இவனும் நம்ம ஆட்களை பாத்திர கூடாது. எப்படியாட்டு சமாளிக்கணுமே. எல்லாம் கீழே போட்டிங் போயிட்டு குளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இங்க யாரும் வர மாட்டாங்க. அதனால நம்மளும் நைஸா ஓடிடுவோம். எப்படியாட்டு சில்பாவை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்.